வணக்கம். வெல்கம் டு மலர் மனம் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மலர் மருந்து வில்லோ. வில்லோ என்ற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்களின் குணநலன் எவ்வாறு இருக்கும், அவர்களுடைய உடல் நலம் எதனால் எப்படி பாதிக்கும் அப்படிங்கறதையெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வில்லோ, இது எந்தெந்த கேரக்டர்கள், எந்தெந்த விதமான தன்மைகள் இவர்களிடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, எதிர்பார்ப்புகள், ஆசைகள், குறை கூறும் தன்மை, எரிந்து விழுதல், கசப்புணர்வு போன்ற தன்மைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வில்லோ தேவைப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். குறை கூறுவது அப்படின்னு என்னன்னா, இது பொதுவா நம்ம பார்த்திருப்போம். நம் கூட இருக்கும் நபர்கள், நமக்கு ஒரு சம்பவம் நடக்குது, அது விரும்பத்தகாத ஒரு சம்பவமா இருக்குது அப்படின்னா, அது நடப்பதற்கு சுற்றி இருக்கும் மனிதர்களை ஒருவர் குறை சொல்கிறார். உன்னால் தான் இப்படியானது, இவர்களால் தான் இப்படியானது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வில்லோ தேவைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதாவது இப்போ இவ பாதிக்கப்பட்டு ஒரு விஷயத்தினால் நான் என்கிற தன்மை பாதிக்கப்பட்டு, அல்லது எனக்கு ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டு அதனால் வரும் கோபம், அத வில்லோ கோபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல என்னை திட்டிடுறாங்க, அந்த இடத்துல எனக்கு அவமானமாகவோ இல்ல வருத்தமாகவோ இல்ல, எனக்கு வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறது, அதாவது அவமானப்பட்டு அதனால் வரக்கூடிய வருத்தம் அப்படிங்கிறது பைன், வருத்தப்பட்டு அதனால் வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறதும் பைன். இந்த இடத்துல என்னன்னா, இதனால உங்களுக்கு வருத்தம் இருக்காது, அவமான உணர்வு இருக்காது, வெறும் கோபம் மட்டும் வருது அப்படின்னா அதை வில்லோ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நபர்கள் தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுடனும் சுற்றி இருக்கும் சூழலுடனும் இணங்க முடியாதவர்களாக, அதன் மேல் குறை கூறுபவர்களாக இருப்பார்கள். சுத்தி 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம்லயும் இவங்களுக்கு ஒவ்வொருத்தர் கூட ஏதாவது ஒரு மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்கள் மேல் ஒரு கசப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இந்த வில்லோ கேரக்டர் அதிகமாக உடம்புல கசப்பு சுவை அப்படிங்கிறது ஏறிக்கொண்டே போகும். இந்த கசப்பு சுவை உடலில் அதிகரிக்க பலவிதமான நரம்பு குறைபாடுகள், இன்னும் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது உடம்புல வரும். அதாவது என்ன ஒரு விஷயம் நடந்தாலும், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான், அவங்க மார்க் எடுக்கல, எங்க வீட்டுல இந்த மாதிரி ப்ராப்ளம், அதனாலதான் நான் படிக்கல, அவங்க சரியா இருந்திருந்தாங்க அப்படின்னா நான் படிச்சிருப்பேன், பாஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்றான்னா அது வில்லோ கேரக்டர். ஒரு பொண்ணு லைஃப்ல சிரமப்பட்டுட்டு இருக்கிறா, எங்க அம்மா அப்பா பார்த்து வச்ச லைஃப் சரியில்லை, அவங்க கரெக்டா பார்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னா நாங்க நல்லபடியா வாழ்ந்திருப்பேன், அதனாலதான் என் லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது வில்லோ கேரக்டர். இவர்கள் மற்றவர்கள் செய்தது தவறு, நியாயம் இல்லை அப்படின்னு நியாயம் கேட்பவர்களாக இருப்பார்கள். அதாவது அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அதாவது தனக்கு நேர்ந்த அநியாயத்திற்கு எதிராக கோபப்படுபவர்களாகவும் குரல் கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள், மற்றவர்களுக்கு அல்ல. மற்றவர்களுக்கு அப்படிங்கிறது வேற கேரக்டர். தனக்கு ஏற்படும் நியாயங்கள், இவர்கள் என்னை இப்படியெல்லாம் செய்து விட்டார்கள், இவர்களால் தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு சிரமம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது வில்லோ நேச்சர். இந்த வில்லோ நேச்சர் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சுமூகமான சூழ்நிலையை எதிர்பார்ப்பவர்கள், எல்லாமே பாசிட்டிவா ஹாப்பியா எந்த ப்ராப்ளமும் வராத ஒரு சூழ்நிலையை எதிர்பார்ப்பவங்களா இருப்பாங்க. அதை எதிர்பார்க்க முடியல அப்படிங்கும்போது, அந்த எதிர்பார்ப்பு நடக்கல அப்படிங்கும் பொழுது கோபப்படுறவங்களா இருப்பாங்க. இப்ப தொடர்ந்து ஒரு பர்சன் மேல அவங்களுக்கு வில்லோ கோபம் வந்துட்டே இருக்குது, அதாவது குறை, அவங்க மேல் ஒரு குறை அப்படிங்கறது அவங்க மனசுல பதிஞ்சுக்கிட்டே இருக்குது, கூட இருக்கும் ஒரு நபர் மேல் அப்படின்னா ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அந்த குறை அப்படிங்கிறது வலுவாகவே மனதில் பதிந்து விட்ட பிறகு அந்த பர்சன் என்ன சொன்னாலும் அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு யோசிக்காம அந்த பர்சன் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை வில்லோ கேரக்டர்னு சொல்லலாம். அதாவது பொதுவா அந்த விஷயங்களை வேற யார் சொன்னாலும் கோபம் வராது, அந்த ஒரு பர்சன் சொல்லும் போது மட்டும் கோபம் வருது அப்படின்னா அந்த ஒரு பர்சன் மேல உங்களுக்கு கசப்புணர்ச்சி அப்படிங்கிறது ஆழமா பதிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ஒருத்தர் மேல நமக்கு ஒரு கசப்புணர்ச்சி படியுது, அவங்க என்ன சொன்னாலும் கோபம் வருது அப்படின்னா நமக்கு வில்லோ கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இந்த தன்மையில் முழுமையடையும் பொழுது, அதாவது இந்த கேரக்டர் சரியாகும் பொழுது சூழ்நிலைகளை குறை சொல்லாதவர்களாக, என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடிபவர்களாக, அதை சரி செய்யும் மன உறுதி பெற்றவர்களாக இவங்க மாறுவாங்க. இது உடல்ல எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கால் வீக்கம் இருக்கு இல்லைங்க, நீர் கோர்த்து கால் வீக்கம் அப்படிங்கிறது வில்லோனால வரக்கூடிய பிரச்சனை தான். இல்ல உடம்புல எந்த இடத்துல அடிபடுது அப்படின்னாலும் நீர் கோர்த்துக்குது அப்படின்னா
அது வில்லோ கேரக்டர்னால வரக்கூடிய பிரச்சனை தான். கூடவே கல்லீரலையும் அது வேலை செய்யும். கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய வேலை வில்லோ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செய்யும். கல்லீரலை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை வில்லோ நேச்சர் உங்களுக்கு செய்யும். கூடவே பொடுகு தொல்லை இருந்தது அப்படின்னா அதுவும் வில்லோ கேரக்டர்னால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இல்ல வாய்ப்புன்னு அடிக்கடி வருது அப்படின்னாலும் அது வில்லோ கேரக்டர்னால உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான். குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வில்லோ. குறை கூறும் தன்மை அப்படிங்கிறது தான் பல குடும்பங்கள்ல பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு கணவனோ மனைவியோ அதிகம் குறை கூறுகிறார்கள். உன்னால் தான் இப்படி, உன்னால் தான் இப்படி அப்படிங்கிற வாக்குவாதம் வருது. ஒரு வாக்குவாதத்துல பெரியவர்கள் இருவரும் உன்னால் தான் என்ற வார்த்தையை சொல்லிக் கொள்கிறார்கள்னா 2 பேருமே எடுத்துக்க வேண்டிய மருந்து வில்லோ. இல்ல நீ இது செய்யல, நீ இப்படி செஞ்சிருந்தா நம்ம ஃபேமிலி நல்லா இருந்திருக்கும், நீ அப்படி செஞ்சிருந்தா நம்ம ஃபேமிலி நல்லா இருந்திருக்கும், நீ ஒருவேளை அப்படிப்பட்டவங்களா இருந்திருந்தா சரியா இருந்திருக்கும் போன்ற பேச்சுகள் வருது அப்படின்னாலும் அதுக்கு வில்லோ தன்மை தான் மிக முக்கியமா காரணமா அமையும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கம்பேர் பண்ணி நீங்க சரியில்லை, அவங்கள போல இல்ல, இவங்கள போல இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா செரோட்டோ பிளஸ் வெல்லோ கொடுக்கலாம். டீனேஜ் பிள்ளைகள் மற்ற குடும்பத்தில் இருப்பதைப் போல் எனக்கு மற்றவர்களைப் போல உடைகள் இல்லை, மற்றவர்களைப் போல காஸ்டியூம்ஸ் இல்லை, மற்ற தோழர்களைப் போல் என்னால் இருக்க முடியவில்லை என்று குறை கூறுபவர்களாக இருந்தாலும் செரோட்டோ பிளஸ் வில்லோ கொடுக்கலாம். அதிக எதிர்பார்ப்பினால் திருமணங்களை தள்ளி போடக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு செரோட்டோ பிளஸ் வில்லோ கொடுத்தால் நல்ல தேர்வாக அமையும். வில்லோ என்பது மிக முக்கியமான மருந்து. மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. வில்லோ குறைந்தது ஒரு வருடம் எடுத்தால் மட்டுமே தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள முடியும். மிக குறைந்த கால இடைவெளியில் முடியாது.